நீ 30 டேஸ்ல ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண, ரஃபாக 50 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா முடிகிறப்ப 1500 கொஸ்டினாவது உனக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? ரஃபாக 1500 கொஸ்டின் வந்து இந்த 30 டேஸில் மட்டும் நீ வந்து ஏன் கூட உட்காந்து என் லெக்சரில் பார்த்து சால்வ் பண்ண போகிறேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் அதையும் நீ சால்வ் பண்ணனா இதுக்கு மேலே ஒரு நீட் ப்ரிப்பரேஷனில் வந்து எந்த தடையும் இருக்காது. நீ சூப்பராக மார்க் வாங்குறதுக்கு நான் கேரண்டி. ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் 30 டேஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் மிச்சம் இருக்கும். அந்த 30லேயே பார்த்தீங்கன்னா 5 டேஸில் விட்டுருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனில் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு டூ ஆர் டை. ஒன்று நீ படி, இல்லைன்னா நீட்டு கனவை வச்சுட்டு விட்டுரு. ஓகேவா? நீ வந்து எந்த கேஸில் இருக்க போகிற அதை நீ டிட்டர்மைன் பண்ணிக்கோ. நான் வந்து இந்த 30 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஓகேவா நான் சாதிச்சு காட்ட போகிறேன்னா, இல்லைனா ஆல்ரெடி 1 இயர் வேஸ்ட் பண்ணிட்டேன், 2 இயர் வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை 3 இயர் வேஸ்ட் பண்ணிட்டேன், அதோட சேர்த்து இது ஒரு +1 அட்டெம்ப்ட், இது ஏன்னா வேஸ்ட் பண்ண போகிறேன். இது பார்த்தோன்னா உங்கள் 30 டேஸ் ப்ரிப்ரேஷன் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ லாஸ்ட் 30 டேஸில் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகேவா? ஆல்ரெடி நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது உனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான். ஓகேவா? வேறு யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. உனக்கு நீ ப்ராப்பர் ஒரு டைம் ஸ்லாட் டிட்டர்மைன் பண்ணிக்கோ. ஒரு நாளைக்கு மினிமம் 12 ஹவர் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணணும். புரியுதா இல்லையா? 12 ஹவர் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். 12 ஹவர் என்னால் முடியல, மினிமம் 10 ஹவராவது ரிவைஸ் பண்ணிக்கோ. இதை விட டைம் கம்மியாகக்கூடாது. 10 ஹவர் நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையவே கிடையாது. 3 ஹவர் டெய்லி டெஸ்ட் எழுது. 3 ஹவர் என்ன பண்ணு? டெஸ்ட் எழுது. சார் டெஸ்ட் எழுதுற அளவுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேரே பண்ணலையே, டெஸ்ட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன சார் பண்ணுறது? இருந்தாலும் நீ டெஸ்ட் எழுது. ஏன்னா டெஸ்ட் எழுத தான் உனக்கு அந்த லெசனில் என்ன மாதிரி கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்னு உனக்கு தெரியும். நீ டெய்லி உட்காந்து ஒரு குறிப்பிட்ட லெசன் படிச்சிருப்பேன், ஆமாவா இல்லையா? இப்போ அந்த லெசனுக்கு ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம் போடணும். பெஸ்ட் மெத்தட் என்னன்னா உட்காந்து டெஸ்ட் எழுத ஆரம்பி. அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பார்த்தோன்னா என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, நம்ம அந்த கொஷினுக்கு ரெடியாக இருக்கோமா? ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக 100 வரைக்கும் வந்தாலும் நோ ப்ராப்ளம், கவலைப்பட வேண்டாம். 100 மார்க் தான் வருது, கவலை வேண்டாம். சரியா? ஏன்னா நீ வந்து ஆல்ரெடி 11, 12 படிச்சிருக்க, உனக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கும். ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீ என்ன பண்ண போறேன்னா உன்னால் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதா இல்லையா? அப்போ பண்ண முடியல, அந்த லெசன்லாம் நோட் பண்ணிக்கோ. இந்த லெசனில் என்னால் கொஸ்டின் வந்து அட்டெம்ப்ட் பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்தனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பிசிக்ஸில் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்? லெசனை விடு, லெசன் வைஸ் நான் சொல்லலை, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, ஒரு லெசனில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு குத்து மதிப்பு ஒரு 55லேருந்து 60 வரைக்கும் டாபிக்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த டாபிக்ஸை நீ தரோ பண்ணு. சரியா? பிசிக்ஸ் எல்லாமே என்னால் படிக்க முடியாது, நோ ப்ராப்ளம். டாபிக்ஸை தரோ பண்ணு. ஒரு பிளேலிஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் இதோட லிங்கை கொடுத்துட்றேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் நீட் அந்த வீடியோ கொடுத்துருப்பேன். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினில் பார்த்தோன்னா ஒரு 15 கொஸ்டின் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 15 கொஸ்டின் மட்டும் வச்சு உன்னால் செலெக்ஷன் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக அந்த 15 கொஸ்டினை தரோ பண்ணிட்டு போகணும். அதான் அந்த வீடியோட மெயின் மோட்டிவ். ஓகேவா? மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் அதில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் 55 to 60 டாபிக்ஸ் சொல்லியிருப்பேன். 60 டாபிக்ஸ் உங்கள் கையில் இருக்குது, ஆமாவா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு 3 டாபிக்ஸ் கூட கிளியர் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோயே. ஒரு நாளைக்கு 3 டாபிக்ஸ் கிளியர் பண்ணனா கூட 20 டேஸில் இந்த எல்லாத்தையும் ஒன்றால் கவர் பண்ண முடியும். புரியுதா? எல்லாமே கவர் பண்ண வேண்டாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டுமாவது படிக்கலாம்ல. இப்பயும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. சார் எங்கே சார் போய் படிக்கிறது? இந்த டாபிக் இருக்குது. இந்த டாபிக் எந்த லெசனு நான் லெசனோட பேர் சொல்லிட்டு அந்த டாப்பிக்கே சொல்லியிருப்பேன். அப்போ நீ வந்து பிபிடியோ பிடிஎஃபோ என்னோட டெலிகிராம் சேனலில் கான்செப்ட் A to K, ஓகேவா? டெலிகிராமில் கான்செப்ட் A to Kன்னு சர்ச் பண்ணு, சேனல் வந்துடும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோ. அந்த சேனலில் போயிட்டு என்ன பண்ண, அந்த 90 டேஸோட பிபிடி நான் கொடுத்து வச்சுருப்பேன். அதில் வந்து எந்த இது ஓகேவா, நீ வந்து இன்றைக்கி எந்தெந்த டாபிக் படிக்க போகிறையோ அந்த டாப்பிக்கோட பிபிடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. அந்த பிபிடியில் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பாரு. ஓகேவா? நான் எங்கே கவர் பண்ணியிருக்கேன், என்னென்ன டாபிக் எனக்கு அதை பார்த்தாலே புரியுதுன்னா அதை மட்டும் நீ பார்த்துட்டு அது ரிலேட்டடான PYQ இல்லைன்னா
மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்டேட் போர்டு கொஷினாக இருக்கட்டும், ஓகேவா, அதை சால்வ் பண்ணி பழகு. சார் எங்களுக்கு அது எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியாதுன்னா பிபிடி வந்து லெட் மீ சே அது வந்து டே நம்பர் 2ஓட பிபிடின்னு வச்சுக்கோயேன். அப்போ டே நம்பர் 2 வந்து கிராஷ் கோர்ஸ் நான் ஃப்ரீயாக யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோவை தயவு செய்து போய் பாரு. டே நம்பர் 2ல் நான் டீச் பண்ணியிருப்பேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிற 60 டாப்பிக்கை மட்டுமாவது படிச்சுக்கோ. இதுக்கு மேலே ஃபிசிக்ஸ் வந்து கம்மி பண்ணுறேன், 100 மார்க்கும் எனக்கு வராது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது நீ தரோ பண்ணனா ஈஸியாக நீ 100+ மார்க்கை ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். புரியுதா இல்லையா? டெய்லி டெஸ்ட் எழுது. அந்த டாபிக் பார்த்தா அந்த டாபிக் பார்த்து டெஸ்ட் எழுது. அட்லீஸ்ட் நீ வந்து அந்த டாபிக் 2 கொஸ்டின் வருதுன்னா அந்த 2 கொஸ்டினாவது சால்வ் பண்ண முடியும். அந்த 2 வந்து அடுத்த நாள் என்ன பண்ணும், இன்னும் 2-3 டாபிக் படிப்பியா? அப்போ அந்த 2-3 டாபிக்லேருந்து இன்னும் 2 கொஸ்டின் வரும். அடுத்து 2-3 டாபிக்லேருந்து 2 கொஸ்டின் வரும். அப்போ நீ ஸ்டார்டிங்கில் யோசிச்சு பார்த்தனா நீ வந்து ஒன்றுமே தெரியாமல் இருப்ப. ஆனால் ஒரு 10 நாளில் பார்த்தா நீ 30 டாபிக் கவர் பண்ணியிருப்ப. அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டினாவது நீ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்ப. புரியுதா இல்லை? இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டினும் தெரியாமல் இருக்கும். ஒரு 10 நாளில் பார்த்தோன்னா நீ ஃபிசிக்ஸில் 20 கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ இந்த டாபிக் பாரு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். சரியா? இதை மட்டும் கவர் பண்ணு. வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கமெண்ட்டில் வந்து லிங்கை கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே எங்களுக்கு லிங்கை வந்து நீங்கள் கையில் கொடுத்தா தான் நாங்கள் பார்ப்போம்னா அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து நான் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இருக்க ஒரு சில டாப்பிக்கில் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதில் வந்து உனக்கு ஆல்மோஸ்ட் ஃபிசிக்ஸோட செகண்ட் வால்யூம் புக், 12th செகண்ட் வால்யூம் புக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் அது எல்லாத்தையும் நான் டீச் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் டீச் பண்ணியிருப்பேன். மற்ற டாபிக்ஸ் நான் அதே மாதிரி கவர் பண்ணியிருப்பேன். உனக்கு வேணும் அப்படின்னா ஒன்று பண்ணாத, நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து டே நம்பர் 83 நினைக்கிறேன். 83லேருந்து 90க்குள்ளே பார்த்தோன்னா 4 லெசன் கவர் ஆகும். மாடர்ன் ஃபிசிக்ஸும் செமிகண்டக்டரும். இந்த லெசனோட வெயிட்டேஜ் பார்த்தோன்னா குத்து மதிப்பாக 15% வெயிட்டேஜ் இருக்கும். புரியுதா இல்லையா? 15 to 20% வரைக்கும் இதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. உட்காந்து ஃபஸ்ட்டு அதை மட்டும் தரோ பண்ணு. உனக்கு என்ன வேணும்? ஃபார்முலா வேணுமா? ஃபார்முலா ஷீட் மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் ஃபார்முலா ஷீட்னு கொடுக்குறதுனா அது எப்படி அப்ளை பண்ணுறோம் ஒன்று தெரியாமல் உட்காந்துருவீங்க. ஸோ ஃபார்முலா ஷீட்டு கொடுக்காம நான் வந்து வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலா இந்த பிளேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் பை லெசன் ஃபார்முலா அப்லோட் பண்ணுறேன். டியூவல் நேச்சர்லேருந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். சரியா? டியூவல் நேச்சர், ஆட்டம், நியூக்ளியஸ், செமிகண்டக்டர், அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் லேட்டராக வர வேறு சாப்டர்ஸ் எதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் போரிங்னு ஃபீல் ஆகுமோ அதெல்லாம் நான் லேட்டராக கொடுத்துட்றேன். எதெல்லாம் நல்ல ஸ்கோரிங்கோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். அப்போ தயவு செய்து இந்த ஃபார்முலா வீடியோ இருக்கும், இந்த ஃபார்முலா வீடியோ பாரு. அந்த ஃபார்முலா வீடியோவில் பார்த்தோன்னா நடுவில் எங்கேயாச்சும் இந்த லெசனில் இருக்கிற சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் கொஸ்டின் along with state board example question. ஓகேவா? எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டேட் போர்டுக்கும் சரி சிபிஎஸ்சிக்கும் சரி அதை உட்காந்து சால்வ் பண்ண ஆரம்பி. எவ்வளோ இருக்க போகுதுன்னா மேக்ஸிமம் ஒரு லெசனில் வந்து ஒரு 10 கொஸ்டின் தான் வரப்போகுது. உனக்கு அதை தாண்டி வராது. 10 கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்போ இந்த ஃபார்முலா பார்க்க போகிறேன், இந்த 10 கொஸ்டின் வந்து இந்த ரிலேட்டடாக சால்வ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பிவைக்யூவில் ஜம்ப் பண்ணிடு. ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா டெய்லி உட்காந்து டெஸ்ட் எழுத போகிறேன். சார் டெஸ்ட்னு சொல்கிறீங்களே, டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் எங்கே சார் இருக்குது? எங்கள்கிட்ட காசு இல்லை. திரும்பி அதே டெலிகிராம் குரூப்பு கான்செப்ட் A2Kல வந்தேன்னா நான் ஆல்ரெடி 14 டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டேன். சரியா? 14 டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு டெய்லி 11 o'clock பார்த்தனா உனக்கு இதுக்கான வீடியோ சொல்யூஷனோட நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க லைவ்ல வரவங்க வாங்க. சார் என்ன சார் லைவ்ல வந்து என்ன சார் யூஸ்? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியுது. நீ யோசிச்சு பாரு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த 50 கொஸ்டின் நீ வந்து இப்ப டோட்டலா 30 டேஸ் மிச்சம் இருக்கு. நீ 30 டேஸ்ல ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண, ரஃபாக 50 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா முடிகிறப்ப 1500 கொஸ்டினாவது உனக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? ரஃபாக 1500 கொஸ்டின் வந்து இந்த 30 டேஸில் மட்டும் நீ வந்து ஏன் கூட உட்காந்து என் லெக்சரில் பார்த்து சால்வ் பண்ண போகிறேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் அதையும் நீ சால்வ் பண்ணனா இதுக்கு மேலே ஒரு நீட் ப்ரிப்பரேஷனில் வந்து எந்த தடையும் இருக்காது. நீ சூப்பராக மார்க் வாங்குறதுக்கு நான் கேரண்டி. சார் எங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுத இன்னும் கான்ஃபிடன்ஸ் இல்லை, நான் டெஸ்ட் எழுதுனா எனக்கு மார்க் கம்மியாகும், மார்க் கம்மியாகுது, கான்ஃபிடன்ஸ் லோ ஆயிரும். அப்போ நீ ரிவர்ஸாக எழுது. என்ன சார் ரிவர்ஸாக? நீ ஃபர்ஸ்ட் வந்து லெட் மீ சே டெஸ்ட் நம்பர் 1 எடுத்துக்கோ. டெஸ்ட் நம்பர் 1க்கு நான் சொல்யூஷன் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். டெஸ்ட் நம்பர் 1க்கு நான் சொல்யூஷன் ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு லைவ் லெக்சரில் வந்து நம்ம சேனலில் போய் பார்த்தோன்னா உனக்கு அந்த வீடியோ கிடைச்சிரும். அப்போ நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த வீடியோ சொல்யூஷன் பாரு. 50 கொஸ்டினே நான் சால்வ் பண்ணியிருப்பேன்.
ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ சொல்யூஷன் பாரு, அதுக்கப்புறம் டெஸ்ட் கொடு. 50 கொஸ்டின் பார்த்துட்டு போவேன். ஒரு ரஃபாக அப்ராக்சிமேட்லி நீ எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும், ஒரு 40 கொஸ்டினாவது ஆன்சர் பண்ண. அப்போ அட்லீஸ்ட் நீ 40 கொஸ்டின் ஆன்சர் பண்ண உனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வருமா வராதா, உனக்கு மார்க் வந்து கூட ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்போ நீ ரிவர்ஸாக கூட ட்ரை பண்ணு. ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் கூட டெஸ்ட் எழுதிக்கோ. அல்டிமேட் எய்ம் என்னன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியணும். அப்போ ஏன் கூட நீ கண்டினியூஸாக இருக்கனா, 11 o'clock வந்து லைவ் வந்துடுவேன். லைவ்ல உட்காந்து டெய்லி ஒரு டெஸ்ட் பேப்பர் நான் சால்வ் பண்ணுவேன். ஃபார்முலா ஷீட் டெய்லி வந்துடும் வீடியோவா. வீடியோ ஃபுல்லாக பாரு, உனக்கு தேவையான ஃபார்முலா நீ ரெடி பண்ணிக்கோ. நீ எப்படி உனக்கு எது இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு நீ ரெடி பண்ணிக்கோ. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், அதை உட்காந்து சால்வ் பண்ணிக்கோ. ஃபிசிக்ஸ்க்கு இதை தாண்டி நீ ஒன்று பண்ண வேண்டாம். டெய்லி டெஸ்ட் எழுது, டெய்லி 10 hour வந்து எல்லா சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணு. எந்த டாபிக் ரிவைஸ் பண்ணுறது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டுமாவது ரிவைஸ் பண்ணு. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில், பயோக்கு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இதை நான் உனக்கு சொல்ல நினச்சது, ஒன்னால் பண்ண முடியுமா முடியாதா, அது ஒன்று கையில் இருக்குது. சரியா? பண்ண முடியும்னா திரும்பி கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஐ கேன் அண்ட் ஐ வில் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாசிட்டிவாக முடிச்சுட்டு போய் உன்னோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் கூட நான் நீட் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இருப்பேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். PYQ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. உனக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ கொடுத்துருவேன். சப்போஸ் நீங்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, எல்லாருமே படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிளுக்கான ஆன்சர் எனக்கு வர மாட்டேங்குது, இதில் ஷார்ட்கட் ஏதாச்சும் வேணும்னா அதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் இட் டிபெண்ட்ஸ் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா நான் வந்து இந்த இடத்துல என்னோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ உனக்கு வேணும்னா நீ வந்து உன்னை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? என்னால் முடியும், எனக்கு வந்து இந்த நான் வந்து 10 கொஸ்டின் கொடுத்தேன், இல்லை 8 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு 2 கொஸ்டின் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கண்டிப்பாக சந்தோஷமாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் இருக்க போது நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீட் கிராக் பண்ண முடியும். நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு போகலாம். நீட் இதனால கிராக் ஆகாது, உன்னோட ஹார்ட் ஒர்க்கால தான் நீட் கிராக் ஆகும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.